மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்னு கடவுள்ட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபிஒய் பாலா அவர பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். இப்ப நான் பேச போறது எல்லாம் நெறைய பேர் உடனே அவர் ஒரு தப்பான ஆள். அவருக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. நிரூபிக்க சட்டம் அது சொல்ற வரைக்கும் யாருமே குற்றவாளிகள் கிடையாது. நம்ம அசம்ப்ஷன்ல நம்ம சொல்லிக்கலாம். நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், எல்லாருமே. சரி, அவர் தப்பு செஞ்சதாவே ஒரு பாயிண்ட்ல நம்ம வச்சே இந்த விஷயத்த பேசலாம். சரியா? இப்போ பாலா தப்பானவர். யாரை பொறுத்த வரைக்கும், எல்லாரையும் பொறுத்த வரைக்கும், யாரு உமாபதி அவரு ஜேர்னலிஸ்ட் அவர் தானே. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லா இடங்கள்ல இருந்து பணம் சர்வதேச கைக்கூலியா சர்வதேச அளவுல இருந்து பணம் வருது. அப்புறம் அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே போலியான ஆம்புலன்ஸ். வேற என்ன குற்றச்சாட்டுகள்? இந்த மாதிரி உதவி செய்யறத யாராச்சும் போட்டோ எடுத்து போடுவாங்களா, வீடியோ எடுத்து போடுவாங்களா அப்படிங்கிறது. இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு ஒரு ஒரு சாதாரண மனிதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை பாலா மேல வைக்கிறாங்க. அப்புறம் அவர் மேல இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கிறாங்கன்னா, பாலா மாதிரியான ஒரு ஆளை நம்ம நாட்டுல வளர விட்டுட்டோம், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் இதே மாதிரி நிறைய உருவாவாங்க. இப்ப நேபாளத்துல நடந்தது இல்லையா? கலவரக்காரர்களை தூண்டி விட்டு அரசியல் பண்ணி அவங்க ஒரு ஒரு ஆட்சியை கவுத்துட்டாங்க இல்லையா? அதனால இப்ப பின்னாடி பாலா அரசியல்ல ஏதாச்சும் மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் மனதுல நிறைய இடம் பிடிச்சிட்டாருன்னா அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரட்சி செய்யறதுக்கு மக்கள் புரட்சி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாலா மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, சிஎஸ்ஆர் ஃபண்ட், அதாவது எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா அவங்க லாபம் ஈட்டுறதுல குறிப்பிட்ட தொகையை சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டுல வச்சு அவங்க சமுதாயத்திற்கு நலத்திட்டங்களை செய்யணும். அப்படி அந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யறதுக்காக ஒதுக்க வேண்டியதை ஒதுக்குறப்ப அந்த ஃபண்டை நிறைய பேரு கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உதவி செய்யற ஆட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 2 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டு அவங்கள உதவி செய்யற மாதிரி செய்ய வச்சுட்டு அதுல இருந்து நாங்க உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாலா மாதிரியான ஆட்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு யாரு குற்றச்சாட்டு வைக்கிறது? உமாபதி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் சார். பாலா தப்பான ஆள். ஓகே, நான் அவர் கரெக்ட்லாம் நான் ப்ரூவ் பண்ணவே இல்லை. நம்ம மக்கள் எல்லாம் பாக்குறீங்க கொந்தளிச்சு. எங்களுக்கு தெரியும் யாரும் ஒருத்தன் இல்ல. அது என்னது, வீடு குடுத்துட்டு வீடு ஓட்ட வீட குடுத்துட்டா அது நல்லா இருக்குமா? அது உதவி செய்யாமலே இருக்கலாமே. யாராச்சும் இந்த கை காமிக்கிற உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாது. கர்ணன் எல்லாம் அப்படிதான் உதவி செஞ்சாரு அப்படின்னு நிறைய மக்கள் நம்ம மக்கள் தாங்க, வேற யாரு கிடையாது, நம்ம மக்கள் தான். சரியா? அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரியும் பாலா அப்பவே ஃப்ராடு தானே எனக்கு தெரியும், யாராச்சும் இப்படி செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மக்கள் அடேங்கடா. இத நோட் பண்ணிக்கங்க. பாலா ஒரு தமிழன். இது ரொம்ப எல்லாரும் நோட் பண்ணி கேட்டுக்கோங்க, தமிழன். சரியா? இப்ப ஓகே, இப்ப இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டீங்க இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், பாலா தப்பானவர். ஓகே, இப்போ அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அவரு சர்வதேச கைக்கூலி. இப்ப உமாபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்போ இவ்வளவு தூரம் சொன்னீங்கல்ல, யாரோ ஒருத்தங்க இயக்குறாங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க டீடைல்ஸ், யார் அவங்கன்னு நீங்க சொல்லலாம் இல்ல? இப்ப சொல்லிட்டு வேலை முடிஞ்சிருச்சு இல்ல, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது ஒரு பாயிண்ட். இப்ப அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த ஆம்புலன்ஸ குடுக்குறப்ப இதே கவர்மெண்டோட அப்ரூவல்ல தானே அந்த ஆம்புலன்ஸ் ஓட விட்டுருப்பாங்க. ஏன் அப்ப அந்த ஆம்புலன்ஸ எந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் அதை செக் பண்ணல, அதோட எஃப்சி செக் பண்ணல? அது இன்வேலிடான ஒரு இது, ரொம்ப என்ன சொல்றது, அது ஆம்புலன்ஸா ஓட்டுறதுக்கு தகுதியான ஃபிட்னஸே அது கிடையாது அப்படிங்கறத ஏன் குடுக்கல? இப்ப பாலா எடுத்த உடனே போயிட்டு சும்மா ஓட விடல இல்லையா? இப்ப வீடியோ பாலா போட்டுதானே எல்லாருக்கும் தெரியுது ஆம்புலன்ஸ் குடுக்குறப்ப. அப்ப நிச்சயமா சாதாரணமா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப ஏன் அப்ரூவ் பண்ணீங்க? அப்ப நீங்க எங்க ஃபால்ட் வச்சிருக்கீங்க? ஒரு தப்பு செய்யறதுக்கு நீங்க ஒரு உடந்தையா இருக்கீங்க, கவர்மெண்டே உடந்தையா இருக்கு. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் நிறைய பேர் அந்த ஆம்புலன்ஸ்ல போனா என்ன ஆகும் அப்படின்னு, என்ன ஆகுறது, குடுக்குற மாதிரி கொடுத்து உயிரை வாங்குறதுக்கு சமமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அதுல சொல்லியிருந்தார் என்னன்னா, ஒருத்தர் என்ன சேனல்னு தெரியல, மறந்துட்டேன் பேரு. அவர் ஆம்புலன்ஸ் யாராச்சும் வாங்கி கொடுக்கலாமா? மக்களுக்கு வேணும்னா மக்கள் கலெக்டருக்கு கடிதம் எழுதி போடட்டும், எழுதி போட்டு வாங்கிக்கட்டும். அப்படி கொடுக்கல
போராட்டம் பண்ண ஆம்புலன்ஸ் வாங்கட்டும், பாலா யாருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசியிருந்தாரு. இது வந்து எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குங்க. ஏன்னா இங்க பாருங்களேன், ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவங்கனால நீங்க நம்ம படிச்சு பதவியில இருந்து வேலை பார்த்து ஒரு செட்டில்டா இருக்கவங்களையே வந்துட்டு நீங்க எல்லாம் மதிக்கிறது கிடையாது. சரியா? ஏதாச்சும் ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட்னு குடுத்தா, அத வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. ஒருத்தவங்க கைய காமிக்கிறது. ஓகே. இப்ப ஏதாச்சும் ஒரு ரெக்வெஸ்ட்ன்னு எழுதி போட்டா, அதுக்கு ரிப்ளையே யாருமே பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து போராடணும்னு யாராச்சும் அவங்க உரிமைக்காக போராடினா, புடிச்சு போய் உள்ள வச்சிட வேண்டியது. இப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்களுக்கே, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே. அப்படி இருக்கிறப்ப மலைவாழ் மக்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள அந்த அளவுக்குலாம் ரொம்ப கவர்மெண்ட் உயர்த்தி வச்சிருக்கா? என்ன சார் பேசுறீங்க? உங்க லெவல்ல எல்லாத்தையும் பேசிக்கிறீங்க இப்ப எல்லாருமே. நீ பாருங்க, நீங்க மட்டும் உலகம் கிடையாது. உங்களை தாண்டி உலகம் இருக்கு. நம்மள மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் உலகம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது. நம்மள தாண்டின மக்கள்லாம் இந்த உலகத்துல இன்னும் வாழ்றாங்க. சரியா? அப்ப அவங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கணுமா? போராட்டம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவங்க சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 100 200 தான். அந்த காசையும் வந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணி, பொழுதன்னைக்கு உங்களுக்கு போராட்டம் பண்ணி, எல்லாத்தையும் போராட்டத்தின் மூலமா வாங்கணும்னா அரசு எதுக்குப்பா? எல்லாமே போராட்டம் பண்ணி வாங்குறதுனா இதுலதானே இருக்கும். இப்ப போராட்டம் வேற எங்கேயாச்சும் ஒரு நாட்டுல இருந்துட்டு நமக்கு வந்து உரிமைகள் கிடையாது, சுதந்திர நாட்டுல இல்லைன்னாதான் போராடணும். சுதந்திர நாட்டுல இருந்துகிட்டே போராடணுமா எல்லாத்துக்கும்? என்ன கொடுமை பாத்தீங்களா? இத வேற ஒருத்தர் சொல்றாரு. சொல்றதுனே தெரியல. வயசுக்கு இந்த பேச்சு கூட நீங்களாம் பேச மாட்டீங்களா? ஓகே. இது வந்துட்டு. இப்ப எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் இருக்கும். எல்லாரும் கேட்டுப்போம். இப்ப பாலா எல்லாமே தப்பு. இப்போ பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் மேல உங்க எல்லாருக்கும் எவ்வளவு வந்து ஐயோ, அது வந்து காலாவதியான ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? நம்ம ஊர்ல வந்து பஸ் ஓடுது. பஸ்ஸுப்பா, கவர்மெண்ட் பஸ் கேட்டுக்கோங்க. அந்த பஸ் எல்லாம் காலாவதி ஆகாம எல்லாம் கரெக்டான பஸ்ஸா ஓடுதா? சொல்லுங்களேன். எல்லா பஸ்ஸும் சூப்பரா ஓடுது. சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? எத்தனை பஸ் டயர் உருண்டு போயிருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? ஆனா நீங்க என்ன பண்ணணும்? பாலா வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் கரெக்ட் இல்லைன்னு சொல்ற எல்லாரும் வந்து உமாபதி வந்து அவர் வந்து என்ன பண்ணணும்? பஸ் எல்லாம் ஃபிட்னஸா இருக்கா தமிழ்நாட்டுல? எல்லா பஸ்ஸும் ஃபிட்னஸா இருக்கா? ஆதி காலத்து பஸ் எப்படி நம்ம காமராஜர் ஐயா வாழ்ந்த காலத்துல இருக்க பஸ் எல்லாம் இன்னுமே ஓடிட்டு இருக்குப்பா, போய் பாருங்க. சரியா? அதெல்லாம் யாரும் கேக்குறது கிடையாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு பாலா ஆம்புலன்ஸ் பத்தி கேளுங்க. எல்லாருக்கும் எல்லாருடைய தப்பையும் வந்து கேக்குறதுக்கு இந்த நாட்டுல உரிமை இருக்கு இருக்கு இருக்கு. நான் இல்லேனே சொல்லல. ஆனா பாலாவையும் கேக்குறீங்கல்ல, அங்கேயும் போய் கேளுங்க. எல்லா கவர்மெண்ட் பஸ், எத்தனை கவர்மெண்ட் பஸ் இருக்குப்பா நாட்டுல? தமிழ்நாட்டுல எப்படியும் வந்து எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்குமா? இல்ல 10,000 இருக்குமா? அத்தனை பஸ்ஸுக்கும் ஃபிட்னஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அந்த பஸ் எல்லாம் கரெக்டா ஓடுதான்னு. டக 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 டகன்னு அப்படியே ஏறி உட்கார்ந்தோடனே அந்த டிரைவர்ஸ் எல்லாம் பாவம். அவங்க எல்லாம் படாத பாடுபடுறாங்க. புகை மூட்டமா இருக்குது. அப்ப அதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, உமாபதி சார், மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து இந்த மாதிரி பஸ்ஸுக்கெல்லாம் ஃபிட்னஸ் வேணும்னு சொல்லிட்டு போடுங்க. சரியா? இது வாரனால ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ்ல பிரச்சனை வருதுங்கிறீங்க இல்லையா? அப்புறம் ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு உடனே வந்து வந்துரும், கூப்பிட்டா வந்துரும். இவ யாரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டு இருந்தாரு. இங்க பாருங்களேன், ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு 108க்கு கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் எப்ப வர்றது? நான் சொல்லட்டுமா? நானும் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. இது கழுத்துல வந்துட்டு சூசைட் பண்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப உயிர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு 108க்கு வந்து போன் பண்றோம். போன் பண்ணுனா அப்ப வந்து என்ன தெரியுமா? எப்ப 10 மணிக்கு போன் பண்ணது. அந்த ஆம்புலன்ஸ் எப்ப வந்தது தெரியுமா? 1 மணிக்கு வந்தது. இல்லங்க டாக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி 10 மணிக்கு மேல இல்ல. டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ணணும். இல்லைன்னா கால் கையெல்லாம் வீங்கிடும், மேல போயிடுவாங்க. அடுத்த நாள் 10 மணிக்கு காலையில வந்துதான் டாக்டர் வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல அந்த நைட் டைம்ல பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஆயிடுச்சு. சரியா? அப்ப அந்த எமர்ஜென்சி ஆனோன்னு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டோன்னே அந்த காட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டல். பொய் இல்ல, உண்மை. இத பத்தி இன்னொரு வீடியோ போடுறேன். எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க அவுட்டர்ல வைக்கிறீங்கன்னு கேட்டுட்டேன். அப்ப ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணா அந்த ஆம்புலன்ஸ் வந்து நாங்க செத்து போனவங்களதான் இங்க இருந்து கூப்பிட்டோம்னு சொல்லிட்டு, கேட்டுக்கங்க, செத்து போனவங்களதான் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் அனுப்பவே இல்ல. கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் அங்க இருக்கவங்க. அப்புறம் வந்து ஒரு பாட்டி, 75 வயசு பாட்டி கால்ல விழுந்து அவங்கள்ட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி, அதுக்கப்புறம் என்னுடைய மருமகனை குடுப்பா தம்பி, தயவு செஞ்சு குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு
பேஷண்ட்ட வந்து வாங்கிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் உயிர் பொழைக்க வச்ச கதையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பொய் இல்லைங்க, உண்மை. அப்ப நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடுறீங்களா? இல்ல இல்ல. இப்ப கேக்குறீங்கல்ல, இவ்வளவு பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, எல்லாரும் கேள்வி கேளுங்க. இப்ப பாலா ஸ்கேமர், ஓகே, அவர் ஸ்கேமர். இப்ப ரஜினிகாந்த் ஸ்கேமர் தான், சூர்யா ஸ்கேமர் தான். நீங்க இப்ப யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் கேட்டுக்கோங்க, சரியா? இப்ப வந்து ஆகாஷ் பாஸ்கரனா 2021 21 வரைக்கும் அவர்கிட்ட பணமே கிடையாது, எதுவுமே இல்ல. இப்ப 25ல எப்படி வந்தது பணம்? இப்ப ரஜினிகாந்தா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எல்லா நடிகர்களும் எப்படி வந்துட்டு ஸ்கேமர்னு நான் சொல்றேன்னு கேளுங்களேன். இப்ப ஒரு 200 ரூபாய் 160 ரூபாய் ஒரு டிக்கெட்டுன்னா, அந்த டிக்கெட்டை நம்மளுடைய ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படின்றதுக்காக 1000 ரூபாய் ஆக்குறவங்க எல்லாம் நீங்க இருக்கீங்களா இல்லையா? 2000 ரூபாய் ஆக்குறவங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? அப்ப அது கூட வந்து ஸ்கேம் தானப்பா. அப்ப அந்த ஸ்கேம் தெரியலையா? அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? வந்து ரஜினிகாந்தோடைய படத்துக்கு 2000 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்கப்பா அநியாயத்துக்கு. அது கூட அதுலதான் அவருக்கு வந்து 1000 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? ஏன்னா ரஜினிகாந்த் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து டிஜிட்டல் காலம் வரைக்கும் ஹீரோவா வந்து நடிக்கிறாரு இல்லையா? ஏன்னா அவர் தமிழ்காரர் இல்ல, அதனால நாங்க சொல்ல மாட்டோம். அவர் வந்து வேற நாட்டுக்காரர். அவர் வந்து என்ன சொல்றது, சூப்பர் ஸ்டார். ஏன்னா எங்க மக்களால உருவாக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார். அப்ப நீங்க யாருமே கேட்கல இல்ல? அங்க எதுக்கு கேட்டுக்கிட்டேன், கேட்க மாட்டீங்க. அப்புறம் வந்து மற்ற ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து இதான் இல்லையா டிக்கெட்டுக்கு. அதாவது ஒரு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறீங்க. அப்புறம் இந்த தியேட்டர்காரங்க எல்லாம் பாப்கார்ன் வந்துட்டு வெளியில 100 ரூபாய்னா உங்ககிட்ட 300 ரூபாய் 200 ரூபாய் வித்து கொள்ளையடிக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன கணக்குங்க? அப்ப அது கூட ஒரு ஸ்கேம் தான். ஏன் அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஓகே, இத கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமோ சொன்னாரு, ஏன் வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க? வீடியோ எடுத்து காமிக்கிறது எதுக்கு? இப்போ ஒரு நிறைய பேர் கேளுங்க. இப்ப நான் வந்து ஒரு நல்ல வீடியோவா போடுறேன். இப்ப எத்தனை பேர் பாக்குறீங்க? இது வந்து நான் என்னோட வீடியோ பாக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சரியா? இப்ப 100 நல்ல விஷயம் செய்யறப்ப நீங்க 100 பேர் 200 பேர் கூட பாக்குறது கிடையாது. ஓகே, அப்ப எல்லாத்துக்குமே பப்ளிசிட்டி தேவைப்படுது. இப்ப விஜயகாந்த் அவர்கள் இருந்தாரு, அவர் உதவி செஞ்சது அவர் செத்ததுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் இவ்வளவு விஷயம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடடடா மக்கள்லாம் என்ன ஆக்ரோஷப்பட்டீங்க. ஒருத்தங்க இருக்கப்ப அவங்கள வந்து பாராட்டணும், இருக்கப்ப அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நீங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுங்க. அப்ரிசியேஷனா இருக்கட்டும், ரெகனைசேஷனா இருக்கட்டும், எல்லாமே. கவர்மெண்டே பாத்தீங்கல்ல, தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்குமே ஆடு, எல்லாத்துக்குமே போட்டோ ஷூட். ஒரு கவர்மெண்ட் நடக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டிக்கு, எல்லாத்துக்கும் போட்டோ ஷூட், எல்லாத்துக்கும் விளம்பரம். பாத்திருக்கீங்களா எல்லாரும்? தமிழ்நாடு கல்வித்துறையில் மிக இருக்கு யாரு, டிடி சாம்பார்லாம் எடுத்து சாப்பிட்டு அடடடா இப்படி ஒரு சாம்பாரான்னு கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஆடெல்லாம் கொடுத்து தன்னை வந்து உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்களே. இத்தனைக்கும் பிரபலமானவர்கள், தெரிந்தவர்கள், 60 வருடம் ஆட்சி செய்தவர்கள் தன்னை பிரபலப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யறாங்க. தாங்க செய்யற உதவிய ஊருக்கே தெரியணும்னு செய்யறாங்கல்ல. அப்ப ஒரு சாதாரண ஆள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் செய்யறது ஊருக்கு தெரியற மாதிரி செஞ்சு தன்னுடைய நான் செய்யற மாதிரி மத்தவங்க 4 பேர் வந்து பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு கூட செஞ்சிருக்கலாம்ல. எல்லாருக்கும் வாழ்க்கையில ப்ராபபிலிட்டியும் ஒண்ணு இருக்குங்க, நிகழ்தகவு. இப்படி செய்யவும் வாய்ப்பு இருக்கு, இப்படி செய்யாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப பாலா வந்து நினைச்சு 4 பேரு நம்மளை பார்த்து 4 பேர் வந்து வரணும், நம்மளை பார்த்து 4 பேர் மத்தவங்க உதவி செய்யணும்னு கூட ஒரு விஷயத்த செஞ்சிருக்கலாம்ல. எல்லாருக்கும் அவன் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற தோன்ற உங்க எல்லாருக்கும் அப்படி செஞ்சா 4 பேர் நல்லதா வருவாங்க அப்படிங்கிறது தெரியல இல்ல. இப்போ உங்களால என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆள் யாரோ மீடியால இருந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கேன்ப்பா நானே வந்துட்டு நாளைக்கு பயங்கரமா இதாயிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்றேன், அப்படிலாம் ஆக மாட்டேன் சொல்றேன். வந்துட்டு உடனே வந்துட்டு பிரபலம் ஆயிட்டு நான் ஹெல்ப் பண்ண போனா நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? உண்மையாவே சொல்றேன், அச்சோ இந்த பாலா தம்மையே இப்படி எல்லாம் பண்ணாங்க, நம்மளாம் இந்த வேலையே வேண்டாம், இது எதுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தை எல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியுமா, நமக்குலாம் அந்த அளவுக்கு மனசுல தெம்பு இல்ல சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். அப்ப நீங்க ஒருத்தங்களை உதவி செய்யறத அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே நம்ம வார்த்தைகளால தடுக்கிறோம். ஓகே, இப்ப ஒருவேளை பாலா நாளைக்கு வந்து தப்பே செய்யல நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எல்லாரும் நம்ம பேசுனதெல்லாம் சரியாயிடுமாங்க? சொல்லுங்க, பேசுனது சரியாயிடுமா? அவரு மேல வச்ச குற்றச்சாட்டுகள் சரியாயிடுமா?
இப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்றோம் இல்லையா? குற்றச்சாட்டுகள் சொல்றப்ப கவர்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? தெரியல எனக்கு. அன்னைக்கு ரஜினிகாந்தோட ஒரு இது பார்த்தேன். இளையராஜாக்காக ஒரு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. அதுல அவர் ஓப்பனாவே சொல்றாரு, நானும் இளையராஜா தண்ணி அடிச்சிட்டு ஜாலியா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு ப்ரொமோஷனா? சாராயம் சாப்பிடுறதுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு ரஜினிகாந்த். அவர் வந்து பீடி குடிக்கிற மாதிரி எல்லாம் படத்துல நடிச்சு எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்துட்டு எத்தனை பசங்க அவரை பார்த்து பீடி குடிச்சிருக்காங்க, ஸ்மோக் பண்ணிருக்காங்க சொல்லுங்கப்பா. அப்ப ஒருத்தங்க மூலமா இப்ப ரஜினிகாந்த் நாட்டுக்கு செஞ்ச நல்லது என்ன சொல்லுங்க? ஒரு மேடையில அத்தனை பேர் பாக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்காரு. அவர் முன்னாடியே வந்து நான் சாராயம் வந்துட்டு குடிச்சிருக்கேன், நாங்க தண்ணி அடிச்சு ஜாலியா இருப்போம். இங்க பாருங்களேன், உங்களுடைய பர்சனல் அது, நீங்க தண்ணி அடிங்க தம் அடிங்க அது என்னவோ பண்ணி தொலைங்க சரியா. ஆனா ஒரு மேடையில பொது மேடையில பேசுறப்ப நீ உங்களை பார்த்து 4 பேர் வந்து அதை செய்வாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி. அப்ப ரஜினிகாந்தே தண்ணி அடிச்சிருக்காருப்பா, அப்ப நம்ம தலைவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தலைவர்னு நீங்க நடிச்ச படத்தை பார்த்து எத்தனை பேர் இப்படி எல்லாம் இது பண்ணி ஸ்மோக் பண்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அது என்னது இப்படி இப்படியே இது பண்ணி நீங்க அரசியலுக்கு வருவீங்க, அரசியல் வருவோம் பொழுதன்னைக்கு சொன்னீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து சொல்லியிருக்காருங்க, பாத்துக்கோங்க. வந்துட்டு உலகம் அழிய போகுதுங்கிறது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒண்ணுதான். அப்ப வந்துட்டு அப்பெல்லாம் சொல்லி அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி பைத்தியமா இருந்தவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க இல்லையா? அப்ப அது கூட ஒரு ஸ்கேம் தான். இந்த மாதிரி சாராயத்தை ப்ரொமோட் பண்ற நீங்க இப்ப அரசியல்வாதிகள் எல்லாரும் 1,00,000 தான் 1,50,000 தான் அவங்களுடைய மந்த்லி இன்கம். எப்படி எல்லாருக்கும் கோடிக்கணக்குல சொத்து செய்யறது? ஒருத்தவங்க 10,000 கோடிங்கிறாங்க, ஒருத்தவங்க 20,000 கோடிங்கிறாங்க. அப்ப உமாபதி அவர்களே நீங்க என்ன பண்ணணும்? எப்படி இவங்களுக்கு வந்து இவ்வளவு கோடி ரூபாய் வந்துச்சுன்னு நீங்க கேட்கணும். இப்ப பாலாவை கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. தப்பு பாலா செஞ்சது தப்பு, கரெக்டே கிடையாது. நான் கரெக்ட்னே நான் சொல்லல. அப்ப அரசியல்வாதிகள் எல்லாருடைய சம்பளமும் 1,50,000 ரூபாய். ஆனா எல்லாருக்கும் இத்தனை 10, 20 பங்களா எப்படி வந்துச்சு? எல்லாரோட பசங்களும் ஃபாரின்ல எப்படி படிக்கிறாங்க? அவங்களுக்கு எல்லாம் எப்படி லட்சக்கணக்கில் இல்ல, லட்சத்தி கோடி கணக்குல எப்படி வந்து சொத்து சேருது? அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் சொன்னீங்கன்னா, ஏன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேங்க. ஏன்னா என்னுடைய காசு டாக்ஸ் எல்லாம் போகுது இல்லையா? நானும் வந்து வரி செலுத்துறேன்ல, அந்த ஒரு ஆசையில தான் நான் கேக்குறேன். ஓகே. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவ்வளவு வந்துட்டு பாலா தப்பு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இப்ப அவங்க செத்து போறப்ப இதே அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க இல்லையா? ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் இறந்து போனாங்க. இன்ன வரைக்கும் நீங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிக்கல. ஏன் கண்டுபிடிக்கல? இதெல்லாம் ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? சாதாரண இப்ப நானும் மத்தவங்களும் செத்து போலங்க. ஓகே. முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அவங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங்ல இருக்கப்பவே வந்து இறந்து போனாங்க. இன்னும் வந்து நாங்க வந்து அவங்க செத்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிப்போம்னு சொன்னீங்களே எல்லாரும். ஏன் அதெல்லாம் கேட்கல? கொரோனால இதெல்லாம் பொய் இல்ல, அது உண்மை. கொரோனால அத்தனை பேரையும் காசுக்காக 7,00,000 ரூபாய் 10,00,000 ரூபான்னு சொல்லி எத்தனை பேரை உயிரை வாங்குனீங்க? வேக்சின்ங்கிற ஒண்ணு போட்டு அந்த வேக்சினால விவேக்லாம் அவர்லாம் இறந்து போனாரு பாத்தீங்கல்ல? அப்ப அதெல்லாம் ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஸ்கேம் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஸ்கேம். எத்தனை பேர் உயிர்கள்ல எல்லாம் நீங்க விளையாடுங்க, அப்பதான் ஏன் யாருமே அதை ஸ்கேம்னு சொல்லல? தெரியல எனக்கு. எல்லாத்தையும் பேசணும் இல்லையா? ஒருத்தங்க நம்ம தப்பு சொல்றோம்னா மத்த தப்புகளையும் சொல்லணும், கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும். அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு குக்கிராமத்துல கஞ்சா விக்குதுங்க, கேட்டுக்கங்க. இப்ப சிட்டிக்குள்ள கஞ்சா விக்குதுன்னா கூட ஓகேல இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குக்கிராமத்துல கஞ்சா எப்படி போச்சு? அப்ப அது கூட ஒரு ஸ்கேம் தான் இல்லையா? அப்ப அந்த ஸ்கேம்ல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒரு விஷயத்தால யாருக்கும் பாதிப்பே ஆகல. அவர் வந்து அந்த பணத்தை வந்துட்டு எடுத்தா கூட யாருக்கும் அந்த பணத்தால யாரும் செத்து போனதா இல்ல, யாரும் வந்து என்ன சொல்றது மிஸ்யூஸ் பண்ணதா இல்ல, யாரும் வந்து தப்பான தொழில் பண்ணதா இல்ல, யாரும் அந்த அவர் செஞ்ச உதவினால யாரு கெட்டு போனவங்கிறது யாருமே கிடையாது. எங்கேயுமே நீங்க பாத்துக்க மாட்டீங்க, கரெக்டா? ஆனா நீங்க படம்னு வச்சு ரஜினிகாந்த் படத்தை பார்த்து கெட்டு போனவங்க இது உங்க சமுதாய சீரழிஞ்சது நிறைய இருக்குது. நீங்க எடுக்கிற படத்தால ஜாதி மத கலவரம் தூண்டி செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க எடுத்த படத்தால சமுதாயத்துல வந்து
எத்தனையோ வந்துட்டு சீர்கேடுகளான ஒரு விஷயம் லிவிங் டுகெதர் இந்த மாதிரியான கேவலமான சீர்கேடுகள்லாம் நீங்க எடுத்ததுனால இன்னைக்கு இருக்காங்க. இப்ப ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய், ரஜினிகாந்த் இவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு போயிட்டு எத்தனை பேர் வந்துட்டு இப்ப அவங்களுடைய ரசிகர்களா இருக்கவங்க எத்தனை பேர் சின்ன பசங்க எல்லாம் அதுல வந்து உந்துதல் ஆகி உடனே ஏறி குதிச்சு செத்து போனவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்கனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா பாலாவால பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களை நீங்க காமிங்க, இல்ல இல்லையா? ஓகே, ஆனா பாலா தப்புப்பா, நானே சொல்றேன் பாலா தப்பு. சமுதாயத்துல பாலா மாதிரி ஒரு ஆளை வளர விட்டா நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கல்ல, டிவிகே மாநாடுல ஒரு பொண்ணு அப்படியே அழறாங்க. நான் வந்து விஜய பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்நாளினுடைய தவ பலன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பசங்க எல்லாரும் வந்து அப்படியே மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து என்ன சொல்றது, லேடிஸ் எல்லாம் வந்துட்டு எங்க அண்ணா மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு மோகத்துல இருக்காங்க. எது மோகம்? சினிமா மோகத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பிள்ளைகள், தமிழ் மக்கள் ஒரு இன போராட்டத்துக்காகவும் தங்களுடைய தாயகத்தை காப்பாத்துறதுக்காகவும் போராடுவாங்க. புரட்சி செஞ்சா அதுக்கு ஒத்துழைப்பாங்கங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு இருக்கா? எனக்கு இல்லைங்க, நிஜமா. எனக்கு சத்தியமா கிடையாது அந்த நம்பிக்கை. என்னுடைய தமிழ் மக்கள் மேல இல்ல. ஏன்னா மக்களை நான் பாக்குறேன் இல்லையா, எனக்கு தெரியும் அந்த மாதிரி போராட்டம்னு வந்தாலும் போராடுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அதனால இந்த மாதிரி நீங்க சொல்ற அரசியல் புரட்சி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் புரட்சி ஏற்படணும்னு யாராச்சும் முயற்சி செஞ்சாலும் நீங்க எல்லாரும் அவங்க மேல ஒரு பழியை சுமத்தி அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்க மாதிரி நிறைய காய்களை நீங்க நகர்த்துவீங்க. அது நடக்க வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா பணம் இருக்கு இல்லையா, எங்களுடைய பணத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் வந்து செய்வீங்க. அதனால வந்து அது நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால இதெல்லாம் நீங்க வந்து இதை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு எனக்கே தெரியும். நான் ஒரு சாதாரண ஆள். ஆனா உமாபதி அவருக்கு தெரியல பாத்தீங்களா? அப்படியே ஒரு வேலை பாலானால ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டா நல்லது தானே. இப்ப பாலா நல்லது செய்யறாருப்பா, அவரை வச்சு ஒரு அரசியல் வந்து இது பண்ணி அவரால நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லது தானே. ஆனா அந்த நல்லதை வளர விடக்கூடாது. இல்ல நாங்க ஏழு பால தமிழன், அதனால நாங்க வளர விட மாட்டோம். கரெக்டுங்களா? அப்புறம் வந்து பாலா வந்துட்டு இப்படி பேர் என்னது, பணத்தை வந்து வச்சுட்டு எங்கெங்கயோ இருந்து வந்து பாலாக்கே தெரியாம, இங்க பாருங்க, தெரியாம பண்றாங்க, தெரிஞ்சு பண்றாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இப்ப எத்தனை பேர் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்ப சினிமாக்காரங்களை நான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்க எல்லாருக்கையும் எனக்கு கொஞ்சம் கடுப்பு தான் வச்சுக்கோங்களேன். நல்ல சினிமாக்காரர்களும் இருக்காங்க, நான் உங்களை தப்பா தான் சொல்லுவேன். இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரஜினிகாந்த், சிவகுமார் ஃபேமிலி தாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் தான் அநியாயத்துக்கு குடும்பக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு நம்ம போன டைம் சூர்யா ஃபேமிலியை சொன்னோம்னா கொந்தளிச்சுட்டாங்க பாத்துக்கோங்க. அதான் நான் கேட்டேன், சூர்யா ஃபேமிலியில 40 வருஷம் அவங்க என்ன நல்லது செஞ்சாங்க, உடனே அகரம் சொல்லிடாதீங்க. அதுக்கு நான் விளக்கமும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அவங்க வந்து அதுக்கு பவுண்டேஷன் வைக்கிற எல்லாருமே வந்துட்டு சும்மா ஆதாயம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப கூட நீங்க எல்லாரும் வந்துட்டு கொந்தளிச்சீங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது, ஏன் இவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்கன்னு. நல்லது செஞ்சா பாராட்ட தயாருங்க. இப்ப ஒரு வேலை ரஜினிகாந்தா இருக்கட்டும், மத்த ஹீரோஸா இருக்கட்டும், ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரி அந்நிய கைக்கூலியா இருந்தா கூட எத்தனை பேருக்கு அத கூட செய்யணும்னு மனசு வரும் சொல்லுங்க பாக்கலாம்? வாய்ப்பு இல்லை இல்லையா? மனசு வராதுங்க. ஆனா பாலா கிட்ட அந்த மனசு இருக்கு இல்ல. இப்ப ரஜினிகாந்த் வந்துட்டு படம் நான் வந்துட்டு அரசியல் வரப்போறேன்னு சொன்னோன்னா, அரசியலுக்கு வந்தா இப்ப அந்த காசு வந்து போயிடும் இல்லையா? அப்ப அரசியலுக்கு வந்து ஆதாயமே இல்ல. காசு முக்கியமா, அரசியல் முக்கியமா, மக்களுக்கு நல்லது செய்யறது, காசுதான் முக்கியம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒதுங்கிட்டாரு. இது பொய் கிடையாது, இது உண்மை. சரியா? அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. அப்ப அந்த மாதிரி பாலாவும் நினைச்சு ஒதுங்கிருக்கலாம் இல்லையா? ஏன் ஒதுங்கல? காரணம் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம பாலா வந்து தமிழன். நாங்க எப்படி தமிழனை வளர விட முடியும்? நாங்கெல்லாம் தமிழனை வளர விட மாட்டோம். நீங்க எப்படி? நாங்கெல்லாம் ரஜினிகாந்த வளர விடுவோம், விஜய் வளர விடுவோம், மத்த எல்லா ஸ்டார்ஸையும், மத்த நாட்டுல இருந்து வர்றவங்களே, மாநிலத்துல இருந்து வர்றவங்களை எல்லாம் வளர விடுவோம். எங்க நாட்டு மக்களை நாங்க வளரவே விட மாட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் ஐயோ பேசினா பேசிக்கிட்டே போலாம் இல்ல. நீங்க எல்லாரும் இன்னைக்கு செய்யற விஷயம் வந்துட்டு பாருங்களேன். நாளைக்கு ஒருத்தங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எல்லாரும் முட்டுக்கட்டையா இருக்கிறீங்க பாருங்க. பாலா செஞ்சது தப்பு. தப்ப யார் செஞ்சாலும் அது தப்புதான். ஓகே, ஆனா தப்ப கேக்குற நீங்க எல்லாரும் எல்லா தப்பையும் கேட்டுட்டு இந்த தப்ப கேட்கணும். எல்லா தப்பையும் கேட்காத நீங்க இந்த தப்பையும் கேட்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? 10ஓட 11 போகுதுப்பா அப்படின்னு உங்களை எல்லாருக்கும் சமுதாயத்து மேல எவ்வளவு அக்கறை. பாலா மாதிரி ஒருத்தனை வளர விட்டா இன்னும் 10 பாலாக்கள் உருவாகாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருடைய சமூக அக்கறையை நினைச்சு எனக்கு புள்ள அரிக்குதுங்க. நாட்டுல அவ்வளவு விஷயம் நடக்குது.
அதெல்லாம் யாருமே வாயே தொறக்கறது கிடையாது. இவ்ளோ சமூக அக்கறை பேசுறவங்க எல்லாம் அன்னைக்கு கிங்டம் படம்லாம் வர்றப்ப எங்கப்பா போனீங்க? ஏன் அதெல்லாம் இது பண்ணல? அன்னைக்கு உட்கார்ந்து ரோட்ல எல்லாரும் உட்கார்ந்து கொந்தளிச்சிட்டு இருந்தாங்களே யாரு? துப்புரவு பணியாளர்கள்லாம், ஆசிரியர்கள்லாம் கொந்தளிச்சாங்களே, டிஎன்பிசி மக்கள்லாம் கொந்தளிச்சாங்களே, அப்பல்லாம் நீங்க ஏன் வந்துட்டு சமூக அக்கறை காட்டல? மிஸ்டர் உமாபதி அவர்கிட்டயே தான் கேட்கிறேன். இப்ப வந்து கள்ளத்திக்குளம்னு ஊர்ல வந்து 10,00,000 மரங்கள் அழிச்சாங்க. அப்ப ஏங்க நீங்க எல்லாருமே இந்த சமூக அக்கறை உங்களுக்கு இல்ல? பாலா மேல இருக்கிற இவ்ளோ பெரிய விஷயங்கள், மத்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா, இன்னைக்கு நாடு நம்ம எங்கேயோ முன்னேறி இருக்கலாம். ஓகே. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தோணுச்சோ அததான் நான் சொல்லியிருக்கேன். உடனே எல்லாரும் கொந்தளிச்சிடாதீங்க. இப்ப வந்து படம்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல, ஒரு படம் வந்து நமக்கு முன் உதாரணமா இருக்கணும் இல்லையா? இப்ப ஜென்டில்மேன் ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆ அர்ஜுன் வந்து படத்துல என்ன பண்ணுவாங்க அர்ஜுன்? அதாவது கொள்ளையடிச்சு கெட்டவர்களிடமிருந்து கொள்ளையடிச்சு அத வந்து குடுத்து நல்லவர். அப்ப நம்ம மக்கள்லாம் பாக்கணுங்க. அடடடடா! இப்படி ஒரு ஹீரோவா? அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும். சரியா? அப்புறம் நாயகன் படம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்க நல்லவரா? நீங்க கெட்டவரா? அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா வந்து கேட்கும் இல்லையா? அப்ப வந்து தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு உலக நாயகன் வந்து சொல்லியிருப்பாரு அந்த படத்துல. அஹ் சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாம் ஆன படங்க அது. மணிரத்னம் அவருடைய படம். அப்ப வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயத்துக்காக தப்பு செய்யலாம். தப்பான ஒரு விஷயத்த வந்துட்டு செய்யலாம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து தப்பா ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுனீங்களோ, அது இதுல சொல்லப்பட்டவைகள் எல்லாமே நானா மிகைப்படுத்தியோ, நானா இமேஜினேஷன் பண்ணியோ, அசம்ப்ஷன் பண்ணியோ எதுவுமே சொல்லல. நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ, அததான் இங்க நான் வந்து முன்மொழியிறேன். அவ்வளவுதான். ஓகே. அதனால படம் நாயகன் படம் எடுத்தது உண்மைதானே? ஜென்டில்மேன் படம் எடுத்தது உண்மைதானே? நான் ஒண்ணும் டைரக்டர் கிடையாதுங்க. அவங்க தான் டைரக்டர். போய் வந்து சங்கர், மணிரத்னம் அவங்கள கேட்டுக்கங்க. அப்ப படத்த பார்த்து தானே மக்கள் வந்து இது பண்றாங்க. ஒருவேளை பாலா வந்து அந்த படத்தை எல்லாம் பார்த்து கூட ஒரு நன்றி, வணக்கம்.